Assalamu alaikum. Good evening. Right. 2024 வெட்டிக்கு காளிங்க சார், ப்ரொஃபஸர் காளிங்க பிசிக்ஸ் ப்ரொஃபஸர் வருது. காளிங்க சார் வளமையா ஒவ்வொரு வருஷமும் கடைசி ஒரு 4 வருஷமா ஃபைனல் எக்ஸாமுக்கு ஒரு மாடல் பேப்பர் வெளியிடல. சில வருஷங்கள 2 பேப்பர் வெளியிட்டீங்க. அப்ப இந்த வருஷம் வெளியிட்ட பேப்பர் வந்து மிச்சம் லேட் ஆகி வந்த. அப்ப அந்த பேப்பர் நாங்க அதுல வந்து ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து கருவிகள் சம்பந்தமான பேப்பர். அப்ப 2003 எக்ஸாம் பேப்பருக்கும் கருவிகள் கூடுதலா நாட்கள் எதிர்பார்த்த எக்ஸாமுக்கு வரும்னு சொல்லி அதுல வரல. 2024 எக்ஸாமுக்கு கருவிகள்ல கேள்வி ஒன்று வரும் என்று கூடுதலா நாட்கள் எதிர்பார்க்கிறோம். அப்ப நாங்க நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ், நிறைய மாடல்ஸ் செஞ்சிருக்கோம். 23 பேஜுக்கு நிறைய செஞ்சு பார்த்தீங்கன்னா. அப்ப இந்த பேப்பர் ஒன்று வந்துருக்கிறதால 24 பேஜுக்கு நாங்க நிறைய செஞ்சு பார்த்துக்கிறோம். இப்ப நாங்க டீச்சராக செஞ்சு இதை டிஸ்கஸ் பண்ணுவோம். டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு பேப்பர் இது. அப்ப காளிங்க சார் ஒரு வருஷம் முதல் வந்து காலத்தால தான் இருந்தது. அதை டிரான்ஸ்லேட் பண்ணி டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டாரு. ஃபர்ஸ்ட் டென்ஸ் எடுக்கணும். அந்த நேரடியாக அவருக்கு சம்பந்தம் பெர்மிஷன் எடுக்கலாம் செய்யறதல்ல. ஆனாலும் இந்த அவர் பப்ளிக்கா வெளியிடுறது வந்து இதுல டிஸ்கஷன் யூடியூப்ல சிங்களத்துல இருக்கு சார் சேனல்ல. அப்ப இது ஓவரால் ஐலண்ட் வைட் அவர் வெளியிடுறது. அதுல சிங்களத்துல போய் படிச்சு இதாய் சொல்றதுல சிக்கல் எல்லாம் நிற்கிறதால அதை டிரான்ஸ்லேட் பண்ணி அதுக்குரிய விளக்கம் அதுல எம்சிக்யூ டிஸ்கஷன் தான் நிற்கிறேன். எஸ்ஏ பேப்பர் இருக்கு, சிங்கள பேப்பர் இருக்கு. அதை பேப்பர் எடுத்து அதுல டிரான்ஸ்லேஷன் தான் தந்திருக்கு. நம்ம நேரடியா கேள்விக்கு வருவோம். அப்ப கருவிகள்ல 4 கருவிகள் எங்களுக்கு கேள்விகள் இந்த சிலபஸ்ல நாங்க படிக்கிற 4 ஒன்று வேனியர் அடிப்படையில வேனியர் தத்துவத்தை பயன்படுத்தி அதுல 2 கருவி வேனியர் இடுக்குமானி நகரு நுணுக்கு காட்டு. அப்ப இது ரெண்டும் வேனியர் தத்துவத்துல வரக்கூடியது. அடுத்தது திருகு தத்துவத்தை அடிப்படையாக வச்சு 2 கருவிகள் இருக்கு. ஒன்று நுண்மானி, அடுத்தது கோலம் நகரு நுணுக்கு காட்டு. இது வேனியர் இடுக்கு மானி. அப்ப இந்த 4 கருவிகள் பத்தி நல்ல ஒரு ஐடியா எடுக்கணும். மேலதிகமா ஓய்வு காலத்திலிருந்து நல்ல பழக்கமாகிற மீட்டர் கோல் சம்பந்தமாகவும் ஒரு விளக்கம் தேவை. நீள அளவுக்குள்ள இந்த 5 கருவிகளையும் நாங்க சிலபஸுக்குள்ள கவனம் எடுத்து பார்க்கிறோம். அப்ப இது தொடர்பு படுத்திதான் இந்த கேள்வி இதை மையமா வச்சுதான் இந்த கேள்வி வருது. முதலாவது பகுதிக்கு வருவோம். நீளம் 20 சென்டிமீட்டர், அகலம் 3 சென்டிமீட்டர், தடிப்பு 5 மில்லிமீட்டர் ஒரு உலோக தட்டொன்று. அடர்த்திய துணிகளுக்கு பாடசாலை ஆய்வுக்கூடத்தில் சில உபகரணங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. சாதாரண தந்தி தரப்பட்ட உபகரணங்களும் அவற்றின் இழிவெண்ணிக்கையும் வருமாறு தண்டே இல்லை. கோலமானி இழிவெண்ணிக்க 0.01, வேனியருக்கு தசம் 1 மில்லிமீட்டர், நகர்முக்கு காட்டி 0.02 வளமையான மீட்டர் கோல் 1 மில்லிமீட்டர், நுண்மானி திரிகணிக்கு 0.01. மீட்டர் கோல்லையும் சில வகையான மீட்டர் கோல் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பகுதி மீட்டர் கோல்டா முதல் ஒரு 10 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் 1 மில்லிமீட்டர் இல்லாம 0.5 மில்லிமீட்டர் வார மீட்டர் கோல்கள் இருக்கு. சில இடங்கள்ல பாருங்க இருக்கு. அரை மீட்டர் கோல்களை சில இருக்கிற ஃபர்ஸ்ட் ஒரு 10 சென்டிமீட்டர் அல்லது 20 சென்டிமீட்டர் அரை மில்லிமீட்டர் வரும். அப்ப மீட்டர் கோலங்களும் என்னென்ன தயாரிக்கலாம். 1 மில்லிமீட்டர் இல்லாம அரை மில்லிமீட்டர் வார மீட்டர் கோலும் தயாரிக்கலாம். கொஞ்சம் கஷ்டம் தான் பார்க்க. ஆனா அந்த அப்படி அமைப்பு இருக்கு, நான் கண்டிருக்கேன், அப்படி பாதிச்சு. அப்ப சில இது அது வர்றது அது 50 சென்டிமீட்டர் அல்லது 30 சென்டிமீட்டர் வரும். அது அரை மில்லிமீட்டர் தான் முன்னாடி. அப்ப அப்படியும் இருக்கு. அதனால இழிவெண்ணிக்கை ஒன்று மீட்டர் கோல் இருந்தாலும் செல்றது வளமையான மீட்டர் கோல் தான் 1 மில்லிமீட்டர். அப்ப அதை தந்திருக்கு, வளமையான தந்திக்கிறேன். பாடசாலை ஆய்வுக்கூடத்தில் அளவீட்டு உபகரணத்தின் மூலம் பெறப்படும் வாசிப்பு திருத்தமானது என்று எடுக்கத்தக்க வாசிப்பில் உயர் சதவீத வலு. அப்ப சதவீத வலு வந்து ஒரு அளவுக்கு அங்கே கூடண்டா எங்களுக்கு வாசிப்பு திருத்தமானது எடுத்துக்கலாம். சதவீத வலு ஓரளவு குறைவாக இருந்தால் எங்களுக்கு வாசிப்பு திருத்தமானதா இருக்கு. அப்ப இந்த திருத்தமானது எடுக்கக்கூடிய
வாசிப்புட சதவீத வலுட மேக்சிமம் பெருமானம் என்னன்னு கேட்குது. வசன நடையில சின்ன குழப்பம் முடிக்கிறேன். ஆனா அந்த நார்மலா அவளுக்கு கேள்விய பெர்சன்டேஜ் சதவீத வலு இது கேட்கக்குள்ள நான் என்ன ஆன்சர் பண்ணணும்? இதே ஐடியா நிறைய முறை பேசிக்கிறேன். அப்ப ஆன்சர் என்ன? ஆன்சர் எழுதி கொண்டு போக திருத்தி. முதலாவதுக்கு முதல் பகுதி ஏல முதலாவதுக்கு நாங்க ஆன்சர் போடுவோம் 1 வீதம். அப்ப வலு வந்து 100க்கு 1 100க்கு 1. இது எத்தனையோ முறை எம்சிக்யூல ஸ்ட்ரக்சர்ல எஸ்ஏல ஸ்ட்ரக்சர்ல எம்சிக்யூல நிறைய முறை இந்த ஐடியாவை 1 வீதம். அப்ப 100 வரக்கொள்ள அதுல 1 பிள்ளை இருந்தா சகிச்சு கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளலாம். 100க்கு 2 பிள்ளைங்க ஏற்றுக்கொள்ளலாம். அப்ப 100க்கு 200க்கு 1 நல்ல. ஆனா நீங்க இந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய சகித்துக் கொள்ளக்கூடிய ஆகக்கூடிய வலு எவ்வளவு கேட்டா 100 1 வீதம். சின்ன வலுல சொல்றா சைபர் சத்தம் சைபர் 1. அப்ப இவங்க வந்து சதவீத வலுன்னு கேட்டுக்கிற. அப்ப முதலாவது கேள்விக்குரிய ஆன்சர் 1 வீதம். 1 வீதம் இருக்குன்னா சரி, அல்லது சதவீத வலு 1 வீதத்திலும் குறைவாக இருக்க, உயர் சதவீதம் 1 வீதத்துக்கு மேற்படாது இருக்க, மேக்சிமம் அளவு 1 வீதம். சதவீத வலு 1 வீதம் போட்டீங்கன்னா 1 வீதம் இருந்தாலும் ஓகே. ரெண்டாவது கேள்வி ஒரு சார்ட் ஒன்று தான் தந்திக்கிறேன். தடிப்ப உலோகத்துல தடிப்பு பெருமானம் தந்திருக்கல 5 மில்லிமீட்டர். அந்த 5 மில்லிமீட்டரை மேலிருக்கிற இந்த 4 உபகரணங்களை பயன்படுத்தி அளக்கும் போது அது சதவீத வலு எவ்வளவு வரும்? அப்ப எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் சதவீதம். இந்த இடத்துல சார்ட்ல காட்ட தேவையில்ல. சார்ட்ல இப்படி 5 தந்து இருக்கு, சார்ட்ல காட்ட தேவையில்ல. ஆனா நாங்க எங்களுக்கு ஐடியாவுக்காக இது செய்ய தெரியணும். சதவீத வலுல சமன்பாடு சதவீத வலு. அப்ப வலுவின் கீழ் வாசிப்பு தர 100. வலுவின் கீழ் வாசிப்பு தர 100 வீதம். இதுதான் நாங்க சதவீத வலுக்கு பாதிக்கிற சமன்பாடு. அப்ப ஒவ்வொரு சதவீத வலுட பெருமானம் கேட்டுக்கிற வாசிப்பு வந்து 5 மில்லிமீட்டர். அப்ப கேள்வியில கிளியரா சொல்லிக்கிறேன் தடிப்பு அளக்குறது. அப்ப தடிப்பு அளக்குறது சொல்லி இருக்கிறதால 5 மில்லிமீட்டர். அப்ப ஒவ்வொன்றுக்கும் வலுட பெருமானம் தரப்பட்டிருக்கிற. அப்ப நாங்க 100 பெருக்கி அளவு போட்டா சரி. அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு மீட்டர் கோலுக்கு 1 மில்லிமீட்டர் வரும். 1 மில்லிமீட்டர் வந்தா எவ்வளவு வரும் சதவீதம்? 5 பிரிக்கிற பெருமானம் 20 வீதம். ஃபர்ஸ்ட்டுக்கு 20 வீதம். அதுக்கு அடுத்தது வேனியர். அப்ப வேனியர் வரக்குள்ள தசம் இன்னைக்கு வர தசம் உண்டு. ஆகவே 2 வீதம். அடுத்தது நுண்மாயத்திற்கு கோலமான நகர்ந்து காட்டு. எல்லாத்துக்கும் 1 மில்லிமீட்டர் வர தசம் ஒன்றும் அல்ல, 0.01. ஆகவே 0.2 வீதம், 0.2 வீதம், 0.2. அப்ப இப்படி நாங்க எழுதுனீங்களா? அப்ப இந்த வலுட சதவீத வலு காணும் போது இந்த வலுட பெருமானம் மீட்டர் கோலுக்கு 1 வரும், வேனியருக்கு தசம் 1 வரும், நுண்மாயத்திற்கு 0.01 வரும். வாசிப்பு பெருமானமா இருக்கும். அதே தடிப்பு தானே நாங்க வாசிப்போம். அப்ப சதவீத வலுட பெருமானம் இன்னைக்கு வலுட பெருமானத்துக்கு மாறும். அப்ப இந்த இப்படிதான் சார்ட்டை நடப்பு பத்தி இது நினைக்கிற எல்லாருமே சரி சரி டவுட்கள் கொஞ்சம் குழப்பங்கள் கேட்டுக்கோங்க. மேலே பூர்ணத்துவப்படுத்திய அட்டவணையையும் உபயோகித்து, அட்டவணை மட்டும் வைக்கல, அட்டவணையையும் உபயோகித்து உலோகத்தின் தடிப்பை அளக்க நீர் தெரிவு செய்யும் மிக பொருத்தமான உபகரணம் யாது? கேட்டுக்கிற ஆன்சர் எப்படி? ஒரு மேல கேட்டுக்கிற ஒன்றுதான் சொல்லணும். 5ல அப்ப சதவீத வலு அடிப்படையா வச்சு பார்க்கிற நேரம் யாரு பொருத்தம்? கடைசி 3 சதவீத வலு 1 வீதத்தை விட குறைவாய்க்கணும். இது 2 மவுண்ட் இது 2 பொருத்தமே இல்லை. சதவீத வலு 1 வீதத்தை விட கூட என்னத்தாலும். அப்ப சதவீத வலு 1 வீதத்தை விட குறைந்திருக்கிறதுல என்ன உபகரணம் நல்ல? அதாவது நகர மூச்சு காட்டியா, நுண்மாய திருக்கணிச்சியா, கோலமான, இந்த 3ல இதே நல்ல. 3 நல்ல. சதவீத வலு அடிப்படையில 3 நல்ல. ஆனா ஒரு கருவியை தெரிவு செய்யக்கொள்ள நாங்க சதவீத வலுவை மட்டும் பார்க்கல, வீச்சை பார்க்கணும். 3 வீச்சு ஓகே.
அடுத்தது சதவீத வலுவை பார்க்கணும். இந்த 3 கருவியும் சதவீத வலு ஓகே. அப்ப அதுக்கு அடுத்ததா இன்னொரு விடயம் பார்க்கணும். என்ன விடயம் பார்க்கணும்? ஒரு கருவியை தெரிவு செய்யல 3வது விடயம் என்ன? பொருத்தப்பாடு பார்க்கணும். இது பிராக்டிக்கலா இது அணுகிற எப்படின்னு பார்க்கணும். உலோக தத்துவம் இத நகர நுணுக்கு காட்டில போயிட்டு எப்படி நாங்க நகர நுணுக்காட்டிய பாவிச்சு அளக்குறோம். உலோக தட்டை வச்சு நகர நுணுக்காட்டி அது பெரிய ப்ராசஸ் ஆகும். நகர நுணுக்காட்டில வச்சு தடிப்பை பார்க்கிறது பெரிய வேலையாட்டு பொருத்தம் இல்லை. அப்ப ஒரே அளவு இழிவெண்ணிக்கத்தான் இருக்கின்ற காலம், ஒரே அளவு இழிவெண்ணிக்கத்தான் இருக்கின்ற காலம் நகர் நுணுக்கு காட்டிய நாங்க அந்த நுண்மானி பிரிவுக்கு அடிச்சு கோலமானி இந்த ரெண்டையும் பயன்படுத்தி அளக்க இயலாத டைம்ல தான் நகர் நுணுக்காட்டிய நாங்க தெரிய செய்யும். அப்ப இந்த இடத்துல சதவீத வலுப்படி பொருத்தமாயிக்கும் 3. ஆனா தடிப்பு ஒரு உலோகத்துல தடிப்பு உலோகத்தை நாங்க இந்த நுண்மானி பிரிவு கருத்தில் அசைக்க கொள்ள விகாரமைப்படுமயம் இல்லை. சவர்கால குமிழி மாதிரி ரப்பர் குழாய் மாதிரி ஒன்றல்ல உலோகத்தகடு. உலோகத்தகடுன்னு கிளியரா சொல்லுது. அப்ப எங்களுக்கு பார்க்க கோலமானி சரி நகர் நுணுக்காட்டி சரிதான் சொல்லு. கோலமானி சரி நுண்மானி பிரிவு கருத்து தான் பொருத்தம். கோலமானில இருக்கிற சின்ன ப்ராப்ளம் பிரச்சனை வந்து உலோகத்தக தட்டுன்றதால இந்த கால்களுக்கு வெளியில போடும். 2 காலுக்கும் இடையில போட்டாதான் அளக்கு. அப்ப கால் 2க்கும் இடையில வர அகலம் வந்து 2 காலுக்கும் இடப்பட்ட தூரம் வந்து நார்மலா 3 சென்டிமீட்டர் வரும். இது அகலமே 3 சென்டிமீட்டர். அப்ப அதுக்குள்ள போட்டுக்கொள்வதுல கஷ்டம் ஒன்று வருது. அதென்ன போட்டு கோலமானிய பாதிக்கிற நேரம் அதோட கால் 2க்கும் இடையில உள்ளுக்கு போட்டாத்தான் அதுட தடிப்பழக்க பாதிக்கும். அப்ப ஒரு கண்ணாடி வலிக்கே போடும். கண்ணாடி வலிக்கோட உள்ளுக்கு போடும். அப்படி ஒரு ஆழம் அளக்குற நேரம் அல்லது தடிப்பு அளக்குற நேரம் கோலமானிட கால்களுக்கும் இடையால போடக்கூடிய பொருள் தான். இந்த தகடு வந்து நீளம் பெரிய நீளம் முடிக்கிற அகலம் வந்து 3 சென்டிமீட்டர் மட்டும் 3 சென்டிமீட்டர் கூட போட்டுக்கொள்ள கஷ்டம். அகலம் வந்து ஒரு 2 சென்டிமீட்டர் தந்திருந்தா கோலமானியும் ரீசனபிளி ஓகே, கோலமானியும் ஓகேன்னு இருக்காது. ஆக பிரியோரிட்டி ஃபர்ஸ்ட்க்கு கொடுக்கணும் யாருக்கு நுண்மானி பிரிவு தான். 2வதா சரி கோலமானி பிள்ளை இல்லை. ஆனா இதுல அகலம் வந்து 3 சென்டிமீட்டர் இருக்கிறதால கோலமானி கொஞ்சம் பொருத்தம் இல்லைன்னு வர கால் 2 இடைவெளி வந்து 3 சென்டிமீட்டரை விட கொஞ்சம் குறவு அல்லது 3 சென்டிமீட்டர் மாதிரி தான் வர. பிணிக்கல்வி இருக்கல 3 சென்டிமீட்டர் தான் தம்பி. அப்ப கால் 2க்கும் இடையில வர அகலம் வந்து 3 சென்டிமீட்டர் தீவிரத்தால இதுல வேறொரு குழப்பம் இல்லாம உச்சம் பொருத்தமா வாரது யாரு? நுண்மானி துறை கழிச்சு. அதனால டிரெக்ட் ஆன்சர் நுண்மானி திருகு கழிச்சு. அடுத்தது கோலமானி ஒன்றின் குறியீடை தூரம் 1 மில்லிமீட்டர் ஆகவும் வட்ட பிரிவுகளின் எண்ணிக்கை 50 ஆகவும் காணப்படும். இவ்வளவு நாளும் இப்படி கோலமானிகள் வேறுபட்ட அதாவது இழிவெண்ணிக்க வேறுபட்ட 0.01 மில்லிமீட்டர் வார கோலமானிகளை தவிர வேற கோலமானிகள் எக்ஸாம் பேப்பர்கள்ல தந்து இல்லை. ஆனா எக்ஸாம் பேப்பர்களை கேட்டுக்கிற கோலமானிட இழிவெண்ணிக்கையை கூட்டுறது, அதாவது இழிவெண்ணிக்கைய பெருமானத்தை குறைக்கிறது, திருத்தத்தை கூட்டுறது. இழிவெண்ணிக்கையை குறைக்கிறதுக்கு என்ன செய்யலாம் என்று கேட்டதுக்கு அதுல ஆன்சர் கொடுத்திருக்கு. பிரதான அளவிடே, அதாவது நிலைக்குத்து அளவிடுங்கள், அந்த நிலைக்குத்து அளவிடேட பெருமானத்தை குறைக்கிற என்று, அதாவது குறியீடை தூரத்தை குறைக்கிற என்று ஒரு முறை சுழலும் போது அசைத தூரத்தை குறைக்கலாம் என்று ஒரு விட கொடுத்து, இன்னொரு விட கொடுத்தீங்கன்னா வட்ட பிரிவுகள் எண்ணிக்கையை கூட்டலாம். இத மாதிரி ஆன்சர் பாஸ்ட் பேப்பர் கேள்விகள்ல வந்துடும். அப்ப இழிவெண்ணிக்கைக்கு நாங்க பாதிக்கிற சமன்பாடு வந்து குறியீடை தூரம், ஒரு குறியீடை தூரம், ரைட்? ஒரு குறியீடை தூரம் தான் இதுல வந்து குறி மாதிரி த்ரெட் இந்த 2 த்ரெட்டுக்கு அடுத்தடுத்த 2 த்ரெட்டுக்கு இடப்பட்ட தூரம். இன்னொரு மாதிரி ஒரு முழுமையான சுழற்சி சுழலும் போது அந்த நடுக்கால் திருகாணி அசைத தூரம். ஒரு முழுமையான சுழற்சி சுழலும் போது நடுக்கால் அசைத தூரத்துக்கு நாங்க ஒரு குறியீடை
தூரம் இருக்கிறது. அப்ப ஒரு குறியீடை தூரம் முழுமையாக சுற்றும் போது அந்த வட்ட பிரிவுகள் எண்ணிக்கை முழுக்க ஒன்றொன்றா முடிஞ்சுதான் ஒரு முழுமையான சுழற்சி வருது. அதனால வட்ட பிரிவுகள் எண்ணிக்கையால இருக்கிறோம் வட்ட பிரிவுகள் எண்ணிக்கை. அப்ப இதைத்தான் நாங்க கோளமானி ஒன்றுட ஈவெண்ணிக்கைக்குரிய சமன்பாடாக பாவிக்கிறோம். அப்ப வளர்மையான ஒழுங்கு 1 மில்லிமீட்டர் குறியீடை தூரமாக இருந்தா வட்ட பிரிவுகள் எண்ணிக்கை 100 இருக்கும். ஆக இழிவெண்ணிக்க 0.01 மில்லிமீட்டர். அல்லது பிரதான அளவிடை அல்லது நிலைக்குத்து அளவிட 0.5 மில்லிமீட்டராக இருந்தா வட்ட பிரிவுகள் எண்ணிக்கை 50 இருக்கும். அப்பையும் இழிவெண்ணிக்க 0.01 மில்லிமீட்டர். அப்ப இது ரெண்டும் தான் இவ்வளவு நாளும் கேள்விகள்ல வந்திருக்கு. ஆனா அதே பேப்பர்கள்ல கேள்விகள்ல கேட்டிருக்கு சில இடங்கள்ல இந்த இழிவெண்ணிக்கையை குறைக்கிறதுக்கு என்ன செய்யலாம். அதுல கொடுத்த ஆன்சர் தான் குறியீடை தூரத்தை குறைக்கலாம், வட்ட பிரிவுகள் எண்ணிக்கையை கூட்டலாம், அந்த மாதிரி விடைகள் கொடுத்துருக்கு. ஆனா நார்மல் கேள்விகள்ல எப்பயுமே இழிவெண்ணிக்கை வாரது 0.01 தான் இதுல வந்துடும். இது சார் போட்ட கேள்வி அப்படியே நான் நேரடியாக டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கேன். அப்ப இதுல வளமையான இழிவெண்ணிக்கைக்கு வித்தியாசமான ஒரு இழிவெண்ணிக்கை வார மாதிரி தந்திருக்காங்க. தந்த தரவை வச்சுதான் நாங்க செய்யணும். கிளியரா குறியீடை தூரம் 1 மில்லிமீட்டர் சொல்லியும் வட்ட பிரிவுகள் எண்ணிக்கை 50 சொல்லியும் தந்திருக்கு. அப்ப நான் ஆன்சர் பண்ண கொள்ள எங்களுக்கு உபகரணத்தின் இழிவெண்ணிக்கையை கணிக்கன்னு சொல்லிக்கிறேன். அப்ப நாங்க இடம் 3 வரி இருக்குன்றதால டி பகுதியில முதலாவது 3 வரி இருக்குன்றதால இழிவெண்ணிக்கை 1 மில்லிமீட்டரை 50 பிரிப்போம். 0.02 மில்லிமீட்டர் தான் ஆன்சர். 0.02 மில்லிமீட்டர். அடுத்த பகுதிக்கு போவோம். சரியாது ஃபுல் மார்க்ஸுக்கு போற மாதிரி வருது நினைக்கிறேன். கவனம், இந்த இது நினைக்கிறேன் 2014 கடைசியா 11க்கு பிறகு 2010 போற ஒரு கோலமான இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல அவங்க வேணும்னே குழப்பம் வச்சிருந்தது. இரு சுழற்சிகள் சுழலும் போது 1 மில்லிமீட்டர் நகரியா 50 பிரிவு. நீ அப்படி தெரியல, ஒரு சுழற்சி கிட்ட 1 மில்லிமீட்டர், 2 சுழற்சிக்கு 1 மில்லிமீட்டர் தம்பி வச்சு இதுல கேள்வி சட்ட கேள்வி செஞ்சோம். ரைட். அப்ப இதுல ஒரு குறியீடை தூரம் வேற கலெக்ட் ஒன்றும் இல்லை, விடை வேற. ரெண்டாவது இதுக்கு என்ன சொல்லுங்க, கோலமானியை பாவித்து வாசிப்பு எடுக்க முன்னர் என்ன செய்ய வேண்டும்? வாசிப்பெடுக்கிறதுக்கு பாவிக்க முதல், அதாவது வாசிப்பெடுக்கணும் உங்க கடி பழக்கிறதுக்கு அல்லது வளைவினாரை இறக்கிறதுக்கு ஒரு வாசிப்பு ஒன்று எடுக்கணும். அதுக்கு கருவி எடுத்த உடனே என்ன செய்யணும்னு கட்டுது. நாங்க வளமையாக்குற அமைப்பு என்ன எப்படி ஆன்சர் பண்ணலாம்? செய்ய வேண்டியது செய்யும் முறை. அப்ப இதுக்கு ஒருத்தர் ஒரு மாதிரி விட எழுதின வசன நடையில நாங்க இந்த எக்ஸாம் பேப்பர் ஒன்றுல எதிர்பார்க்கிற விடுதல் இருக்கான்றத நீங்க பார்க்கணும். அப்ப இதோட இதுக்கு விளம்பரப்படுத்துற புரியணும்னா 4 கால்களும் ஒரே மட்டத்தில் இருக்கான்றத 4 கால்களையும் மட்ட எந்த இடம் பார்த்துக் கொள்ளணும் என்ற மாதிரி ஒரு கருத்து. அப்ப உதாரணமா இப்ப நாங்க ஒரு கண்ணாடியில வச்சு, கண்ணாடி தட்டொண்டுல வச்சு கால்களை பட வச்சு, கால்கள் எப்படி கண்ணாடி தட்டுல 3 கால் படுமல் 2 கால் மாதிரி வரது. அது பிறகு நடுக்கால் அல்ல திருகாணி இதுக்கு படுமை. இந்த படுகிற இடம் தான் நாங்க முதலாவது வாசிப்புன்னு சொல்ற. சிலவங்க இதை பூச்சியவள்னு சொல்ற. ஆனா பூச்சியவள்ன்றல்ல, ஒரு கிடைத்தரையிட வாசிப்புண்ட பெற்றுக்கொள்ளும். தரை ஒன்றிட வாசிப்பு தளம். அப்ப தளத்தை தீர்மானிக்கிறதுதான் என்ன சொல்றோம், தளத்துக்குரிய வாசிப்பு பார்க்கிறோம். அப்ப புதிய ஒரு கோலமானி, ஒரு பிரச்சனையுமே இல்லாத ஒரு கோலமானி ஒழுங்கான தளமுள்ள வச்சா அந்த டைம்ல வார வாசிப்பு 0.00 மில்லிமீட்டர் தான். இப்படி ஒரு வாசிப்பு தான் எங்களுக்கு கிடைக்கும். சில நேரங்கள்ல கோலமானிலே சரி கொஞ்சம் தேய்வு பாதிப்பு கொள்ளை வார பிரச்சனைகளால இதுல பிளஸ் வாசிப்பு உண்டு, சிறிய ஒரு பிளஸ் வாசிப்பு உண்டு அல்லது சிறிய ஒரு மைனஸ் வாசிப்பு உண்டு
வர இயலும். அதை நாங்க பூச்சிய வல்லடி செல்லலாம். ஆனா பூச்சிய வல்லடி செல்வது குறவு. தளத்துக்குரிய வாசிப்புன்னு தான் நாங்க எடுக்கிற அது ஒரு ஆரம்ப வாசிப்பு. அப்ப நாங்க கோலமானியம் பாதிக்கும் போது எப்பயுமே ஆரம்ப வாசிப்பு எடுக்கணும். இந்த ஆரம்ப வாசிப்பு செல்றது தளம், கிடைத்தளம். கிடைத்தளம் இன்னொரு மாதிரி அந்த கால்கள் இருக்கிற கிடைத்தளம், 3 கால் இருக்கிற கிடைத்தளத்துல வாசிப்பு வரும். அப்ப இந்த 3 மீட்டர கிடைத்தளத்துல வாசிப்பு பெறுகிறது தான் முதல் வேலை. அப்ப நாங்க அதை ஆன்சரா எழுதுவோம். செய்ய வேண்டியது இப்படி எழுதுவோம். செய்ய வேண்டியது கால்கள் காணப்படும் தளத்தின் வாசிப்பை பெற. கால்கள் காணப்படும் தளத்தின் வாசிப்பை பெற. பட் இந்த கருத்து வார மாதிரி வேற விடவும் பிரச்சனை இல்லை. நான் இதுக்கு வேணும்னா உங்களுக்கு இதுல யூஸ் பண்ணி சொல்றேன். அந்த சர்வீஸ் ஸ்கீமையும் எடுத்துட்டு வந்த கால்களும் திருகாணியும் ஒரே மட்டத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லிக்கிறேன். කොළමණිය පාදහා ස්තූපුව තුඩ එකම මට්ටමට ගෙනියන. ஃபர்ஸ்ட் வேல இது செய்ய வேண்டிய செய்யும் முறை. பட் அப்ப அதை அர்த்தம் தான். என்ன என்ன எங்களோட நோக்கம் உடையது? கால்கள் காணப்படும் தளத்திட வாசிப்பு பெறுகிறது. வாசிப்பு பெறுவதுன்னா திருகாணியும் அந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டு நம்ம எடுப்போம். அப்ப இது எப்படி செய்யறதுன்னு சொன்னா அடுத்தது இது விட ஓகே கருத்து தலை சரியா வரும். அப்ப கிடை தளத்தை அல்லது கால்கள் இருக்கிற தளத்திட வாசிப்பு பெறுவதைத்தான் அப்ப அதை எப்படி செய்யறது கேட்டா கண்ணாடி மீது செய்யும் முறை. கண்ணாடி மீது கோலமானியை வைத்து கண்ணாடி மீது கோலமானியை வைத்து திருகாணியின் முனையும் திருகாணியின் முனை என்றதை விட நாங்க எப்படி எழுதுற திருகாணி முனையும் பிம்பத்தின் முனையும் திருகாணியின் பிம்பத்தின் முனையும் மட்டுமட்டாக சொல்லி சேர்த்து மட்டுமட்டாக தொடுமாறு செய்து வாசிப்பு பெற. எப்படி அதை செய்கிறாரு கேட்டா கண்ணாடி மீது கோலமானியை வைத்து திருகாணியின் முனையும் திருகாணியின் பிம்பத்தின் முனையும் மட்டுமட்டாக தொடுமாறு செய்து வாசிப்பு அத செய்யறது. அப்ப அந்த பிம்பத்திட முனையும் திருகாணிட முனையும் ஒன்றோடு படுகிற மட்டுமட்டாக தொடும் போது இந்த கருத்து. அப்ப இது நாங்க பிராக்டிகல் கைட்ல வாசிப்பு கொள்ளை இதுக்கு ஒப்பான ஒரு கருத்து வந்த அதே மாதிரி எழுதினாலும் சரி இந்த கருத்து வார மாதிரி திருகாணி அசத்து கொண்டு வந்து விடிய எழுதினா 2 வரி தந்தா அந்த 2 வரிக்குள்ள விடிய எழுதணும். இதுல 2 வரிக்குள்ள எழுதணும். பெரிய பந்து கணக்கு எழுதியது கொஞ்சம் நல்லா விளங்கப்படுத்த விளங்கிக்கிற நல்லா விளங்கப்படுத்த ரெடியாகும். அந்த எக்ஸாம் பேப்பர் நிற்கிற இடவழிக்கேற்ப நாங்க எழுதி கொள்ளணும். அப்ப அது ஓகே சி பார்த்துப்போம். அப்ப
கொலமானியில வாசிப்பெடுக்க முதல் செய்த வேலை கால்கள தளத்திட வாசிக்கொண்ட பெற்றுக்கொள்ளும். அது கிளியரா விளங்குங்க. அடுத்தது இக்கோலமானியை உபயோகித்து கோலமொன்றின் வளைவினாரை துணிய வேண்டி உள்ளது. கோலம் ஒன்றுட அல்லது கோல மேற்பரப்பொன்றுட வளைவினாரை துணிய வேண்டி உள்ளது. கோலத்தின் வளைவினாரை துணிவதற்கு கோலமானியை பயன்படுத்தி பெறப்படும் வாசிப்பை குறிப்பிடுக. என்ன வாசிப்ப எடுக்கிற வாசிப்பை குறிப்பிடுகன்னு சொல்லிக்கிறேன். அந்த வாசிப்பு எச்சினும் தந்துக்கிறேன். அப்ப என்னத்தை நாங்க அதுக்கு விட சொல்லுவோம். இது கேள்வி கேள்வி அதே அவளுங்களதான் கேள்வி கேட்டு இருக்கு. இப்படி கேள்வி கேட்டா என்ன நாங்க சொல்றோம்? அப்ப இவங்க விட கொடுத்திருக்கிறது என்னன்னா, அந்த ஏபி என்று எடுத்துக்கும் செங்குத்தான் உயரம் ஏபிக்கும் ஜிக்கும் இருக்கிற செங்குத்தான் உயரம் தான். அப்ப அந்த படத்துல எங்களுக்கு வேணும்னா படத்துல விலையும் கொள்ளலாம். இதைத்தான் நான் எச்சுன்னு சொல்றேன். இது இந்த எச்சுக்கும் ஜிக்கும் இடப்பட்ட தூரத்தை தான் எச். அவங்களுக்கு படத்திலையும் வேணும்னு அதை காட்டிக் கொள்ளலாம். அங்கே படம் ஒன்று ஸ்ட்ரக்சர் பேப்பர் மொத்தமா தானே நான் கொடுக்குறான்னு சரி. அப்ப இதைத்தான் நாங்க விளங்கப்படுத்து. இதுதான் என்னன்னு நாங்க சொல்ல. அப்ப கால்வந்த தளத்துக்கும் திருகாணி அசைந்த அதாவது திருகாணி அசைந்த தூரம் கால்வந்த தளத்துக்கும் வலைமேற்பரப்புக்கும் இடைப்பட்ட செங்குத்தான தூரம். தளத்துக்கும் வலைமேற்பரப்புக்கும் இடையிலான தூரம் என்று செல்லலாம். படத்திலே பார்க்கலாம். அப்ப இவங்க எழுதிக்கிறது பாருங்க சார். ஸ்பர்ஷ கர்ண லட்சணவாத அப்படி கிளியரா தெரியுது. இதுல இருக்கிற திருகாணி வலைமேற்பரப்பின் மீது படும் புள்ளிக்கும் திருகாணி வலைமேற்பரப்பு மீது தொடும் புள்ளிக்கும் கால்களின் தளத்துக்கும் இடைப்பட்ட தூரம். தலைமொழிகள் தளத்துக்கும் இதுக்கும் இடப்பட்ட தூரம். அப்ப நாங்க எப்படி எழுதுவோம்? கோலமானியின் கால்களின் தளத்திற்கும் கோலமானியின் கால்களின் தளத்திற்கும் திருகாணி வலை மேற்பரப்பில் தொடும் புள்ளிக்கும் இடையிலான செங்குத்து தூரம். இன்னொரு மாதிரி என்னன்னா திருகாணி யார் சரி அப்படித்தான் நாங்க முந்திகள் எழுதி பழக்கம். திருகாணி அசைந்த தூரம் சொன்னாலும் பிள்ளை செல்ல திருகாணி அசைந்த தூரம் நாங்க வாசப்படுத்தி அதுக்கப்புறம் எல்லா செஞ்சு தூரம் திருகாணி அசைந்த தூரம் அப்படி அதான் நாங்க படத்திலே வச்சு நாங்க காட்டி விட்டா. இரண்டாவது எச்சிற்கு மேலதிகமாக பெறப்பட வேண்டிய அளவீட்டை குறிப்பிடுக. அது ஏபி பிரக்கெட்ல தந்துங்க. அதனை அளக்க பயன்படும் அளவீட்டு உபகரணத்தை குறிப்பிடுது. அப்ப கால்களுக்கு இடப்பட்ட தூரத்தை அளக்கிறீர்கள் பாருங்க. பிராக்டிகல் கைட சரியா காட்டணும். பிராக்டிகல் கைட்ல என்ன தந்துக்கிறேன்? வேனியர் தந்துக்கிறேன். அப்ப வேனியர் தான் அகத்தா அந்த ரெண்டு புள்ளியை மார்க் பண்ணி வேனியர் அகத்தாடையை வச்சு அளந்து கொண்டு கிளியரா சொல்லிக்கிறேன். மீட்டர் கோலும் பரவாயில்லன்னு சொல்லிங்க. மீட்டர் கோல் நல்ல இல்லை. அதை விட வேனியர் தான் இடிவெடிக்கு அடிப்படையில பார்க்க நேரம் நல்ல. அப்ப நாங்க வேனியர்னு ஆன்சர் கொடுப்போம். வேனியர் எடுக்குமான் கொடுப்போம். பிராக்டிகல் கைட்ல மீட்டர் கோல் இருக்குங்கிறதால வந்து ரெண்டு ஆன்சரையும் கொடுத்துருக்கோம். பிராக்டிகல் கைடுக்கு முரணா பகுதியில அதனால ரெண்டையும் கொடுத்துருக்கோம். ஆனா வேனியர் தான் இருக்கிறதுல மிச்சம் பொருத்தம். அதனால நாங்க வேனியர் எழுதுவோம். வேனியர் எப்படி என்னன்னா அந்த ரெண்டு புள்ளியை வச்சு அகத்தாடையை வச்சு
வெர்னியரை பார்க்கணும். அடுத்ததுக்கு இருக்கு அதை எப்படி அளக்குறன்றத விளங்க எப்படி அந்த அளக்கு ஏஐ அளவிடு முறையை தெளிவுபடுத்தும். வரி 3 இடம் வெட்டியில எப்படி அளக்குறது, எப்படி அளக்குறது, எப்படி அளக்கலாம் ஏனியரை வச்சு எப்படி அளக்குறது. அப்ப நாங்க சொல்லணும் கோலமானிய கடதாசனுக்கு சொல்லு கோலமானியை கடதாசி மீது அல்லது என்ன பேர் மீட்பரம் வெள்ளை காகிதம். கோலமானியை வெள்ளை காகிதம் மீது மெதுவாக அழுத்தி கால்களுக்கு இடைப்பட்ட தூரத்தை அளந்து சராசரியை பெறும். அந்த கொஞ்சம் நினைக்கலாம். கோலமானியின் கால்களை வெள்ளை காகிதம் மீது மெதுவாக அழுத்தி கால்களுக்கு இடைப்பட்ட தூரங்களை அளந்து சராசரியை பெற. அது கொஞ்சம் எழுத இடம் போதும்னு நினைக்கிறேன். கோலமானியின் கால்களை வெள்ளை காகிதம் மீது மெதுவாக அழுத்தி கால்களுக்கு இடைப்பட்ட தூரங்களை அளந்து சராசரியை பெற. எதால் அளக்குறேன்னு சொல்லி எதால் அளக்குறதுலாம் தேவையில்ல, மேலும் சொல்லி எதால் அளக்குறது. அப்ப அந்த 2 வரையில நினைக்கிற போதும் எழுதுல. அதுக்காக மிச்சம் சின்னெழுத்தில் எழுத வேணாம், அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி எழுதுறதுக்கு எடுக்கும். இப்ப 2 வாசிப்பு தந்திருக்கு. ஆரம்ப வாசிப்பு அந்த களத்துல கண்ணாடி தளத்துல வைத்து பெற வாசிப்பு, அதுதான் ஆரம்ப வாசிப்பு. இறுதி வாசிப்புன்றது அந்த கோல மேற்பரப்புல இருந்து பெற்றுக்கொள்ற வாசிப்பு. எச்சின் பெருமானத்தை காண்க. இந்த 2ஐயும் பயன்படுத்தி எச்ச காணத்தான், அதுதான் 4வது கேள்வி. முதலாவது வாசிப்ப நேர் வாசிப்பா மறை வாசிப்பா முதலாவது. அப்ப ஆரம்ப வாசிப்புன்னு நாங்க எப்படினோங்க, ஒரு 3 வரி இருக்கு. இப்ப நாங்க ஆரம்ப வாசிப்பு எழுதுவோம், இறுதி வாசிப்பு எழுதுவோம், வித்தியாசத்தை பார்த்து எச்சிட பெருமானத்தை காணுவோம். அது நல்லா இடம் இருக்குது. அப்ப நீங்க எழுதக்கொள்ளு ஆரம்ப வாசிப்பு என்று போட்டு பொருந்துற பிரிவு 46 தந்திருக்கு. அப்ப இது பார்த்துக்கொள்ள பூச்சியத்தை கொஞ்சம் கீழ் பூச்சியத்துக்கிட்ட வருவதமாயிருக்கு. ஆகவே வாசிப்பு வந்து 50 கழிச்செடுக்கணும். அப்ப ஆரம்பம் அவ இங்க எழுதவா 4வது சீல 4வது ஆரம்ப வாசிப்பு பொருந்துற பிரிவு வேணியர் எண்ணிக்கை வட்ட பிரிவுகள் எண்ணிக்கை வட்ட பிரிவுகளின் எண்ணிக்கை சய பொருந்தும் பிரிவு தர இழிவெணி இப்படித்தானே வரணும். அப்ப 50 சய 46 இழிவெண்ணிக்கை எவ்வளவு? இழிவெண்ணிக்கை 0.02 மில்லிமீட்டர், 0.02 மில்லிமீட்டர். அப்ப கவனம், அப்ப 4 என்ன வரணும்? 0.08 மில்லிமீட்டர் மறை வாசிப்பு.
நீங்க மாத்தி போட்டு கழிச்சாலும் சரி, ஆனா மறை வாசிப்பு. அப்ப இறுதி வாசிப்பு நீங்க ஆரம்ப வாசிப்பு மறை வாசிப்பு போட்டுட்டே எழுதினாலும் சரி. இறுதி வாசிப்பு எங்களுக்கு எழுதலாம். பிரதான வாசிப்பு 1 2 3 4 5 5க்கும் 6க்கும் இடையில மையா 5க்கும் 6க்கும் இடையில 5 மில்லிமீட்டர் பிளஸ் பொருந்துற பிரிவு 21 இழிவெண்ணிக்க 0.02 மில்லிமீட்டர் 5.42 மில்லி. இது மறை. அப்ப வாசிப்புகளோட வித்தியாசத்தை பார்க்கணும். வாசிப்புகளோட வித்தியாசம்னா ஒன்றிலையும் ஒன்றை கழிக்கலாம். கூட்டுப்படும் 5.50 மில்லிமீட்டர். 5.50 போடணுமா? இந்த சைபர் போடுபடணும். அது சொல்லிக்கல. இந்த கருவியில இழிவெளிக்க 2 தானங்கள்ல வந்தா நாங்க கடைசி விட எப்படி கொடுக்கணும்? 2 தானங்களை கொடுக்கணும். தசமதானத்துக்கு பிறகு 2 தானம் இருக்கு. அப்ப இழிவெளிக்க மில்லிமீட்டரை 100 பிரிச்சு வார இழிவெளிக்கோடு தான் வரும். இழிவெளிக்க 2 தசமதானத்துக்கு இழிவெளிக்க வந்தா இந்த இடத்துல சைபர் போடும். தெரிஞ்சத கட்டாயம் எழுதணும். சைபர் பாருங்க தெரியுமே, தங்கள் இருக்கிற சைபர்ல ரெடியாக இல்லை. அதுல தெரியாது தெரிஞ்ச அளவு இந்த இடத்துக்கு சைபர் வரணும்னா நாங்க எழுதணும் கட்டாயம். அப்ப இதுதான் எச்சிட பெருமானம் 5.50 மில்லிமீட்டர். இப்ப உண்மையில எதிர்பார்க்கிறோம் இதெல்லாம் எழுத தேவையில்லைன்னு எதிர்பார்க்கிறாங்க. இதெல்லாம் எழுதி காட்ட தேவையில்லை. இன்னைக்கு 4 போட்டு பெருக்கினா சரி, இதை எழுதணும். எதிர்பார்க்கிற விட இதை 50 46 போடுறதுல ஒரு வேலைக்கு 4 போட்டு இந்த விடத்தை எதிர்பார்க்க இதை எதிர்பார்க்க இது துண்டு இதுல 4 போட்டா போதும். கடைசி வீட்டுல எதிர்பார்க்கணும். ஸ்கீம்ல அடுத்தது இப்போ சீல 5வது சமன்பாட்டை பாதிக்க சொல்லிக்கிற ஏக பெருமானம் தரப்பட்டது. 6 சமம் 3 வர்க்கம் 3 தர 10 வர்க்கம் 10 தேவை எல்லாம் சென்டிமீட்டர்ல போடணும். எல்லாம் சென்டிமீட்டர்ல போட்டா விட சென்டிமீட்டர்ல வரும். எல்லாம் சென்டிமீட்டர்ல போட்டா விட சென்டிமீட்டர்ல வரும். அப்ப 3 வர்க்கம் எச்ச சென்டிமீட்டர்ல போடுவீங்களா? 0.55 சென்டிமீட்டர் எல்லாம் சென்டிமீட்டர்ல வரும்னா பிளஸ் எல்லாம் மில்லிமீட்டர்ல போடுமோ சென்டிமீட்டர் போடணும். இனக்கும் மருக 0.55 கீழே 2 சரியா சமன்பாடு 6 பெருக்கும் 6 சமன் 6 தர இது வரும். அப்ப இதுல 3 வெட்டினா 2 இது வரும். 3 வெட்டினா 2 இது வரும். சுருக்கினா என்ன வரும்? இவங்க எல்லாம் மில்லிமீட்டர்ல எழுதியிருக்காங்க. பிரச்சனை இல்லை. 30 இன்னைக்கு 5.5 50 2 சுருக்கினா வருது 3.002 சென்டிமீட்டர் அல்லது 30.02 மில்லிமீட்டர். சுருக்கி பார்க்கணும். அவ்வளவே கஷ்டம் இல்ல. சுருக்க 3 3 கேன்சல் ஆகும். ஒரு 3 பேலன்ஸ் ஆகிற 2 பிரிச்சு பிரிக்கணும். 2 பிரிச்சு பிரிக்கணும். கொஞ்சம் வேலை வெட்டிக்காது வேறையா செஞ்சுதான் கொண்டு போடுவாங்க. கடைசி கேள்வி மார்க்ஸ் எப்படி போடுன்னு பிரிச்சு எடுப்போம். பரவாயில்ல. கடைசி கேள்வி எப்படி செஞ்சுக்கிற? 6வது பார் சீல 6வது கேள்வி என்னன்னா மேலே B2 எங்க B2 இது B2ல அந்த கலாடி ஒன்றுக்கு மேல கோலமானிய வைக்கிற பரிசோதனை.
அதுக்கு பதிலா தலாடிய பாவிக்க முடியுமா? இதை பார்க்கக்குள்ள உங்களுக்கு யோசனை வரணும். இங்க தலாடிய பத்தி கேட்கிறேன்டா, அங்க நாங்க கண்ணாடியோட வச்சுக்கணும் நினைவு வந்து பின்னுக்கு போயிட்டு அது சரியா எழுதிட்டான்னு பார்த்து திருத்தணும். அப்ப எப்பயுமே ஸ்ட்ரக்சர் கேள்விகள்ல பின்னுக்கு வர கேள்விகள், பெரும்பாலான கேள்விகள்ல ஃபைனல் பேப்பர்ல வந்த பெரும்பாலான கேள்விகள்ல பின்னுக்கு வந்த கேள்விகள் முன்னுக்கு இருக்கிற பகுதிகளுக்கு சப்போர்ட் பண்ணும். பின்னுக்கு பார்த்துட்டு மறுவரக்குள்ள முன்னுக்கு இருக்கிற சில பிள்ளைகளை தான் திருப்பிடுது. இதை பார்த்தோன்னு உங்களுக்கு யோசனை வரணும். நீங்க தலாடியை பத்தி கேட்கிறேன்டா, அங்க என்ன இருந்து இருக்கும்? கண்ணாடி இது போட்டிட்டு தலாடிய பாதிக்க முடியுமா? சொல்லுங்க. முடியுமா? முடியாது. முடியாது. அப்ப நாங்க எழுதுவோம் முடியாது. ஏன் முடியாது? ஏன் முடியாது? ஏன் முடியாது? இப்ப இடம் இடம் வேணும். நான் மார்க்ஸ் கொஞ்சம் போட்டு பார்க்கணும். ஒன்று, ரெண்டு, 4, 6, 7, 8, 9, 10. நாங்க இப்படி போடுவோம். 20க்கு மார்க்ஸ் போடணும். இது 2 இல்ல, எல்லாம் சரிந்தா 2, 3 சரிந்தா 1 மார்க்ஸ். மார்க்ஸ் எல்லாம் ஒண்ணு தந்து இல்ல சார். நுண்மாய் திருகணிச்சுன்றதுக்கு 2, 6. இந்த பெருமானத்தை காணியத்துக்கு 2, 8. இது கொண்டு 10. 12, 14, 16, 18. இது விளக்கத்தோட சரிந்தா 2, 20 மார்க்ஸ் வர. நான் நோமலா போட்டேன். மார்க்ஸ்ல பிரிச்சு தந்து இல்ல, ஏதோ ஒரு மார்க்ஸ் அமைப்புல போட்டேன். எல்லாம் சரிந்தா உங்களுக்கு 20 வரும். இதை விளங்கப்படுத்துறதுக்கு எனக்கு இடம் அழிக்க மாட்டேன். மார்க்ஸ் போடாம அழிக்கல. ஸ்ட்ரக்சர் செய்யக்குள்ள இந்த ஃபுல் மார்க்ஸ் எல்லாத்தையும் செஞ்சதுக்கு பிறகு மார்க்ஸ் போடுது, இல்லாட்டி சொல்ல முடியும். சரி, நீங்க மார்க்ஸ் போட்டுக்கோங்க. கடைசியில மார்க்ஸ் போடுவாங்க, மற்றதுகளை போடுங்க. என்ன கடைசி போடுவாங்க, விளங்கப்படுத்துறது என்ன காரணம்? சரி, அப்ப இது அழிக்கலாம். இதுல வந்து 5 விடையும் சரியில்லா தான் 2 மார்க்ஸ், 3 விட சரியில்லா 1 மார்க். 5ம் சரியில்லா 2 மார்க், 1, 2 சரியில்லா மார்க்ஸ் ஒன்றும் இல்லை. குறைஞ்சது 1 மார்க்ஸ் எடுக்க 3 சரி வரும். 5ம் சரியில்லா 2 மார்க்ஸ். இப்ப சராசரிய போட இப்ப இதுல ஸ்கீம்லையும் பாருங்க. சராசரின்னு போட்டா நல்ல. சில நேரங்கள்ல சில விஷயங்களுக்கு மார்க் சில வருஷங்கள்ல சில நேரங்கள்ல கிடைக்கும், சில நேரம் அதுக்கு இல்லாம போகும். அப்படி பிரச்சனை இருக்குது. அப்ப இங்க நீங்க எழுதிஇல்லைன்னா மார்க்ஸ் போடுறது பிரச்சனை உண்டா? இல்ல, மார்க்ஸ் போடலாம். சராசரின்னு போடாம அளந்து வேணியரால் அலங்கன்னு எழுதினாலும் பரவாயில்ல. வேணியர் செய்ய அதுக்கு ஓகே. ஆனா எங்களுக்கு கிளியரா தெரியும், நாங்க 3 நீளங்கள் அளந்து சராசரி பெறுகிறது. அதை எழுதுறத மறக்குவாங்க. ஒரு சொல் கூடுறது முக்கியமான சொல் ஒன்று சராசரி காணும். இப்ப மார்க்ஸ் கொடுக்க தேவையில்ல. ஆனா சரியா இதுக்கு பிறகு எழுதுற நேரம் சரியா எழுத பழகிடும். இப்ப இந்த ரிம்மம் கதையை கொஞ்சம் கிளியரா பார்ப்போம். இப்ப தலாடிய நோமலான தலாடிய வச்சா, நோமலா தலாடிய வச்சிருக்கிற நிமிடம்
லைட்டுக்கும் சேர்த்து கொஞ்சம் விளக்கம் கொடுத்தாருன்னா லைட் ஒரு கதிர் இப்படி வாரீங்க. ஒரு கதிர் வந்தா இந்த கதிர்ல ஒரு 10% நோமலான ஒரு கண்ணாடி எடுத்தா சிச்சுவேஷனை பொறுத்து கொஞ்சம் வித்தியாசப்படும். சாதாரண ஒரு அமைப்புல எடுத்துக்கொண்ட ஒரு 10% இப்படி ரிட்டர்ன் வரும். ஒரு 10% ரிட்டர்ன் வரும். ஒரு 90% இப்படி இத முடிவடைஞ்சு செவ்வனை நோக்கி முடிவடைஞ்சு. அப்ப அதுல இந்த இடத்துல சாதாரண ஒரு கண்ணாடியாக இருந்தா அந்த முடிவடைஞ்சு போறதுல பெரும் பகுதி, அதாவது இன்னொரு ஒரு 90% எடுக்கும், ஒரு 90% மர முடிவடைஞ்சு. அப்ப இங்க இருக்கிற பொருள், மேலுக்கு இருக்கிற பொருளோட கதிர், அதிலிருந்து வார கதிர்கள் பெரிய ஒரு பகுதி. அப்படின்னா இன்னைக்கு சின்ன ஒரு மருவ தெரிப்போன்ற இடையிலும் எடுப்போம். அப்ப இதுக்குள்ளால போறது நம்ம 90% எடுத்தா, இதுக்குள்ளால போறது 90% எடுத்தா, அந்த 90% ஒரு 90% ஒரு 90% ஒரு 81%. 81% வெளியே போயிட்டு. அப்ப சின்ன ஒரு பெர்சன்டேஜ் அப்படின்ற ஒரு 9% நீங்க நினைக்க. அந்த அதுல ஒரு பார்ட், அந்த 9% ஒரு பார்ட் இங்கல தெரிய, இன்னொரு சின்ன ஒரு பார்ட் இதால போகும். அப்ப இந்த பகுதி 9% ஒரு 90%, ஒரு அப்படின்னா நாங்க ஒரு 8.1 மாதிரி. சில நேரம் இந்த இடத்துல சிச்சுவேஷனை பொறுத்து அதை விட குறைவாகவும் இருக்கு. அப்ப இப்படி ஒரு அளவு தான். அப்ப நாங்க இத பாக்குற நேரம் இந்த கதை ஒரு குழப்பியடிச்சு மாதிரி சில நேரம் இந்த ஐடியா வேணும் எங்களுக்கு விளங்கப்படும். இப்ப இது தானே இந்த திருகாணித அப்ப இந்த தலாடி கண்ணாடியில மேல் மேற்பரப்பு கீழ் மேற்பரப்பு, 2 மேற்பரப்பு. வந்து நான் 26க்கு, அதாவது கருவிகள் படிப்பு போல இந்த அளவு டீப்பா படிச்சு தரல, லைட் எல்லாம் கலந்து வரதுனால இது கேள்வி செய்யக்குள்ள நாங்கள் பார்ப்போம். அதுதானே வேற கேள்வி. அப்ப இப்ப இதுல பிம்பம் வந்து இந்த மேற்பரப்பை கருத்துல கொண்டா பொருத்தூரம் பிம்பத்தூரத்துக்கு சமம் என்ற அடிப்படையில இன்னைக்கு ஒரு பிம்பம் வரும். பிம்பம் வரும். இப்ப இது ஒரு கொஞ்சம் தடிப்பமான கண்ணாடி ஒன்று இருந்தா இதுக்கு இன்னொரு கண்ணாடி அடுத்த மேற்பரப்பு அந்த இந்த மேற்பரப்பை தான் நான் இன்னும் வரேன். இந்த மேற்பரப்புலேருந்து 10 வாரத்திலிருந்து வார கதிர், 10 வாரத்திலிருந்து வார கதிர். அவ இதுல பொருத்தூரம் பிம்ப தூரத்தின் அடிப்படையில பொருத்தூரம் பிம்ப தூரத்தின் அடிப்படையில இந்த இடத்துல வரும். அப்ப இந்த பிம்பம் முதல் மேற்பரப்புல வார பிம்பம், இந்த பிம்பம் 2ஆம் மேற்பரப்புல வார பிம்பம். இத மாதிரி ஒரு சாதாரண அந்த கண்ணாடியில இந்த 2 பிம்பத்திலையும் இந்த பிம்பம் தான் பிரகாசமானது. இதுதான் பிரகாசமானது. இது பெருசா விளங்க மாட்டேன், பிரிஞ்சு போய் சின்ன பெர்சன்டேஜ் தான் வருது. சில நேரம் 10 இதுல நேரடியா 10 வருது, அதனால 10%. அதுமே சிச்சுவேஷனை பொறுத்து. உதாரணமா நீங்க 10%ன்றது கீழே கொஞ்சம் டார்க் ஏரியாவா இருந்தா அதை விட கொஞ்சம் கூட வரும். 10 தெரிக்கிறது கூட. உதாரணமா நீங்க சொல்லுங்களேன், நாங்க இப்படி கேட்கணும், குளத்தை பாக்குற நேரம் அந்த சில சிச்சுவேஷன்ல குளத்துக்கு உள்ளுக்கு இருக்கிற மீன் விளங்கும் நல்லா, அப்படின்னா முடிவடைஞ்சு வரது கூடுதலாகும். சில நேரங்கள்ல குளத்தை பாக்குற நேரம் எங்கட முகம் விளங்கும், அது அந்த
சிங்கத்திட முயல்வையும் கதை இருக்குல்ல, இந்த கிணத்தை கொஞ்சம் எட்டி பார்க்க சொல்லு, சிங்கம் விளங்கி உடனே பாஞ்சு. அந்த கிணத்தை பார்க்கணும் சிங்கத்துக்கு இன்னொரு சிங்கம் நீக்கிறது விளங்குது. சரி, அப்ப சிங்கத்துல முகம் விளங்கும். அப்ப சில சிச்சுவேஷன்ல உள்ளுக்கு இருக்கிற மீன் விளங்கும். இந்த நாட்டையோ குளத்து பார்க்கிற நேரம் உள்ளுக்கு இருக்கிற மீன் விளங்கும். சில டைம்ல முகம் விளங்கும். சில டைம்ல முகத்துக்குள்ள மீன் விளங்கும் கலவை. அப்ப இது தெரிப்பு முறிவு ரெண்டையும் ஒப்பிட்டு நாங்க கதைக்கிறோம். அப்ப அந்த உள்ளுக்கு இருக்கிற இந்த நிறைய விஷயங்களை தந்துக்கிற அதால தெரிப்பிட அளவுக்கு வித்தியாசப்படும், முறிவிட அளவும் தெரிப்பிட அளவும் சமனாயிருக்காது. சில டைம்ல முறிவு கூடியது, சில டைம்ல தெரிப்பு கூடியது. அப்ப ஒரு மேற்பரப்பு நோக்கி வார கதிர் நாங்க 100% எடுத்தா சாதாரண சிச்சுவேஷன்ல முடிவடைகிறது 90% இருக்கும், தெரிப்படைகிறது 10% இருக்கும். இது ஒரு எல்லா டைம்லயும் இல்லை, சாதாரண ஒரு அளவோடு 50-50 ஆயிக்கும் இல்லை, அல்லது தெரிப்பு கூடிய ஆயிக்கும் முடிவை விட தெரிப்பு கூடிய ஆயிக்கும். நோமலான அளவு நாங்க 90% முடிவடைகிற 10% தெரிப்படைகிறது தான் பொதுவாக அளவுகள் எடுப்பது செல்லும். அப்ப இங்கேயும் அதுல முடிவடையும் 90%, இதுல 90%, இதுல மறுதா 10% இங்க போகும், மறுதலும் நெறிவு அப்படி வரும். அப்படி வரக்கொள்ளே இந்த அளவு பெர்சன்டேஜ் இந்த அளவு குறைவாக வரும். அப்ப முதலாவது பிம்பம் பிரகாசமாயிருக்கும், இரண்டாவது பிரகாசம் குறைவாக இருக்கும். மூணாவது வரும், இது 10 மறுத வரக்குள்ள மூணாவது வரும், அதுதான் பிரகாசமே விளங்காது. முதல் பிம்பம் மட்டும்தான், அதாவது முதலாவது மேற்பரப்பில் இருந்து வார பிம்பம் தான் பிரகாசமா விளங்கும், அடுத்த பிம்பம் பெருசா விளங்காது. ஏஜில பத்தி தெளிவிக்கிறா, தலாடி ஒன்று வச்சா என்ன நடக்குது விளங்கப்படுத்துதான் தெரியும். தலாடி ஒன்று வச்சா இந்த இரண்டாவது மேற்பரப்புல, தலாடியில இரண்டாவது மேற்பரப்புல முறிவு நடக்காது. ஏனென்றா அது வெள்ளி முலாமிட பட்டிக்கிறதால இந்த இடத்துல 81% வெளியே போய்த்துட்டு முடியல, அது நடக்காது. அப்ப வாரக்கதிர் 100% வந்தா ஈன 10% நாங்க 10% போகும், இது 100% தான். ஈன முறிவடைஞ்சு போற 90%ம் ஈனைக்கு வரும். 90%ம் ஈனைக்கு வரும். 90% ஈன வந்த உடனே அதிலிருந்து தெரிப்படைகிறது 90-10% ஒரு 9% போகும். முறிவடைஞ்சு போறது எவ்வளவு ஆயிக்கும்? 81%. 81% முறிவடைஞ்சு போகும். அப்ப இப்ப எப்படியே நீங்களுக்கு படம் இருக்கும்டா, நாங்க பாக்குற படம் எப்படி இருக்கும்டா, இதுதான் திருகாணியில் எடுத்தா முதலாவது இதுல பொருத்தூரம் பிம்பத்தூரம் படி முதலாவது பிம்பம் உண்டு. இது பொருத்தூரம் பிம்பத்தூரம் படி இந்த இடம் தனிப்பை பொறுத்து வித்தியாசம். இப்ப இந்த இது இப்படி இந்த சந்தர்ப்பத்துல இது முதல் முகத்துல வார பிம்பம், இரண்டாம் முகத்துல வார பிம்பம். எந்த பிம்பம் பிரகாசமாயிட்டு? ரெண்டாவதுல வார பிம்பம் பிரகாசமாயிட்டு. ஏன்னா இதுதான் ரெண்டாவது பிம்பம், இது முதலாவது. முதலாவது பிம்பம் 10% ஆயிக்க கொள்ளே ரெண்டாவது பிம்பம், ரெண்டாவது முகத்திலிருந்து 10 வார பிம்பம் நல்ல கிளியர். இப்ப நாங்க நோமலா முகத்தை கண்ணாடியில முகத்தை பார்க்க கொள்ள நாங்க என்ன பிம்பத்தை பார்க்கிறோம்? முதலாவது பிம்பத்தையா ரெண்டாவது பிம்பம்? ரெண்டாவது பிம்பம் தான் பிரகாசமானது. எங்களோட முகத்திலிருந்து போற கதிர்கள்ல 81% அண்ணளவா 81% வரும் எங்களுக்கு. அப்ப அந்த கண்ணாடியில வகையை பொறுத்து அந்த அளவுக்கு கூட ஆயிக்கும் குறைவாயிருக்கும். நாங்க உண்மையா நேரடியா எங்க கண்ணால பாக்குறத விட கண்ணாடியில பார்க்கல கொஞ்சம் மங்களா தான் பாக்குறோம். முழுமையான கதிர்கள் போறது 100% கதிர்கள் நேரடியா ஒரு ஆளுக்கு பார்க்கணும். கலாடியில 10 தெரிச்சு வரக்கொள்ள மிரர்ல 10 தெரிச்சு வரக்கொள்ள இன்னொரு பெர்சன்டேஜ் குறையும். அப்ப கண்ணாடியோட தரத்தை பொறுத்து அந்த அளவு சில நேரம் ஒழுங்கா நல்ல குவாலிட்டியான கண்ணாடினா பெர்சன்டேஜ் கூடி ஆயிக்கும், குவாலிட்டி குறைஞ்ச கண்ணாடி ஒண்ணுன்னா பெர்சன்டேஜ் குறைவாய். ஒரு வகையில நல்ல முன்னா குண்டு குடிய தெரிச்சு அதெல்லாம் காது கொஞ்சம் தெட்டிஸா பார்த்துட்டு வர இருக்கும் இங்க மொத்தம் பார்க்குது. ரைட். அப்ப அப்படி ஒரு நிலவல் இருக்கு. சரி, அப்ப இந்த இதுல இன்னும் இருக்குது என்னடா, முதல் முகத்திட பிம்பத்தை விட ரெண்டாம் முகத்திட பிம்பம் பிரகாசமாய்
முதல் முகத்தில பிம்பம் கிளியரா இப்ப விளங்கும். பெரிய இப்ப சின்ன இருட்டுல நைட் பெல்ட் விளங்கும், நைட் பெல்ட் போட்டுக்கு விளங்கும் இருக்கு, ரைட். ஆனா இந்த வேற பெல் பொண்ணு நல்ல நோமல் நல்ல பெல் பொண்ணு வெளிச்சமான பெல் பொண்ணு போட்டியோட நைட் பெல் விளங்கும். சூரியனுக்குள்ள நட்சத்திரம் விளங்குமா? சூரியன் இல்லாத டைம்ல தான் நட்சத்திரம் விளங்கும். அத மாதிரி பிம்பம் ரெண்டு பிம்பம் இருக்கக்கொள்ளு ஒன்று பிரகாசமா இருந்தா அடுத்ததுங்களே கண்ணுக்கு கஷ்டம் பார்த்து விளங்காது. அப்ப இதை நீங்க அசைக்க கொள்ளு இது மேல வரும், இதுவும் மேல வரும். இதை கிட்ட கிட்ட கொண்டு போகல இதுவும் மேல வரும், இதுவும் மேல வரும். அப்ப இது படுகிறத எங்களுக்கு அக்யூரேட்டா கிளியரா பார்க்க கஷ்டம். ஏன்னா இது பிரகாசமா விளங்குது. அப்ப சரியாக பொருந்துற இடத்த பார்த்து கொள்றது கஷ்டம். அதனால தான் நாங்க முடியாதுன்னு சொல்றோம். அப்ப முடியாதுன்னு சொல்லி நாங்க எழுதி கொள்வோம். விளையின சொன்னது இப்ப கண்ணாடியில வரல. ஏன்னா கண்ணாடியில முதல் முகத்துல வார பிம்பம் தான் பிரகாசமானது, ரெண்டாம் முகத்துல வார பிம்பம் பிரகாசம் குறைஞ்சு. அப்ப இதுல நீங்க சமப்படுத்த. அப்ப இதுல இந்த பிம்பம் பிரகாசம், இது பிரகாசம் மட்டும். அப்ப இதுக்கு போது தானே பார்க்கும். அதனால கிளியர் ஆயிடுது. அப்ப அதுக்கு நாங்க எழுதி கொள்வோம். தல ஆடியில் தளவாடியில் மேல் மேற்பரப்பில் ஒளித்தெரிப்பால் மேல் மேற்பரப்பில் ஒளித்தெரிப்பால் பெறப்படும் பிம்பத்தை விட பிரகாசமான பிம்பம் ஒன்று தலாடியின் கீழ் மேற்பரப்பால் உருவாகும். தலாடியின் கீழ் மேற்பரப்பால் உருவாகும். கீழ் மேற்பரப்பால் உருவாகும். எனவே மேல்முகத்தினால் உருவாகும் பிம்பத்தை மேல்முகத்தால் உருவாகும் பிம்பத்தை அவதானிக்க கடினம். மேல்முகத்தால் உருவாகும் பிம்பத்தை அவதானிக்க கடினம். கொஞ்சம் டீட்டெயிலா தந்த அந்த இடத்துக்கு எழுதுறதுக்கு போது அது சுருக்கமான விஷயம் எழுதினாலும் ஓகே. உங்களுக்கு ஒரு விளக்கம் வந்து இப்ப 26 ஆக்கள் உங்களோட தியரி நோட்ஸ்லயும் இதை போட்டுக்கொள்ளலாம். ரைட்.